ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சொரு யூஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம டிஐஒய் யூனிகார்ன் தீம் பர்த்டே டெக்கரேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிகார்ன் தீம் பர்த்டே வந்து நாங்கள் ஏவாவோட ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணோம். தன்விக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து பீகாக் தீம் யூஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். தன்வியோட பீகாக் தீம் செலிப்ரேட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன். தன்வி பர்த்டே வந்து நாங்கள் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணோம். ஏவாவோட பர்த்டேக்கும் நான் வந்து இந்தியாவில் தான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கோவிட் டைமாக இருந்தனால எங்களால் அப்போ இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் யூஎஸ்லேயே வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டுமே வந்து வீட்லேயே இந்த டெக்கரேஷன்ஸ் ஆர்கனைஸ்லாம் பண்ணி இங்கேயே செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் வந்து சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம். பட் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேபிள்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கிராண்ட் லுக்காகவே இருந்தது. இந்த பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக எதுவும் ஸ்பெண்ட் பண்ணலை. பட்ஜெட்லேயே முடிச்சிட்டோம். அதுவும் நிறைய டைம் எல்லாம் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல. ஜஸ்ட் 1 டேக்குள்ளேயே வந்து எல்லாமே முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது யூனிகார்ன் தீம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆர் எனி தீம் செலிப்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக பேசிக் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பலூன் ஆர்ச்சுக்கு தேவையான பலூன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் 1 டேக்கு முன்னாடியே ப்ளோ பண்ணி வச்சுட்டோம். பலூன் ப்ளோவர் மெஷின் வச்சே ப்ளோ பண்ணிட்டோம். இந்த பலூன் ப்ளோவர் மெஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கிட்ஸ் இருந்து நம்ம அடிக்கடி எவ்ரி இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம்னா இந்த மெஷின் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து யூனிகார்ன் கலர்ஸ் இருக்கிற மாதிரி பலூன் கிட் வாங்கிட்டோம். இந்த பலூன் ஆர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பலூன் ஆர்ச் பண்ணது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பலூன் ஆர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பு, ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து அந்த கிட்லேயே வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரிங் மாதிரி வருது. ஜஸ்ட் நம்ம ப்ளோ பண்ண பலூன்லாம் ஆப்போசிட்டில் அதில் வந்து மாட்டி விட்டாலே போதும். ஈஸியாக பலூன் ஆர்ச் மேக் பண்ணிடலாம். நார்மலாக வந்து பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து அங்கங்கே பலூன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆர்ச் க்ரியேட் பண்ணோன்னா ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பலூன்லாம் அங்கங்கே ஸ்டிக் பண்ணியிருப்போம். அதுக்கு வந்து பலூன் ஒட்டுறதுக்குனே டபுள் சைடட் டேப் இருக்குது. குட்டி குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் வரும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக இருக்கிற கேப் எல்லாம் வந்து குட்டி குட்டி பலூன் வச்சு ஃபில் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து பேக்ட்ராப்புக்கு வந்து நாங்கள் ஒரு லைட் வெயிட்டில் பேக்ட்ராப் ஸ்டாண்டு வச்சுட்டோம். அந்த ஸ்டாண்ட் வந்து ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக ஸ்டாண்ட் பேக்ஸ் கட்டி விட்டோம். 2 சைடும் கட்டிட்டு யூனிகார்ன் தீம் கலர் இருக்க மாதிரி கர்டைன்ஸ் மாட்டிட்டோம் அதில். ஸோ வந்து பேக்ட்ராப் கர்டைன்ஸ் மாட்டினதுக்கு அப்புறமா அந்த கர்டைன்ஸில் வந்து ஃபேரி லைட்ஸ் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸாக வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற அந்த யூனிகார்ன் ஹார்ன், இயர்ஸ், ஐஸ், அந்த ஃப்ளவர்ஸ் கிட் வந்து பார்ட்டி சிட்டியில் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து சென்டரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸும் தன்வி, ஏவா, அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நாங்களே ஒரு கிளிட்டர் ஷீட் வாங்கி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி லெட்டர்ஸை வந்து கட் பண்ணி டபுள் சைடு டேப் போட்டு அந்த பேக்ட்ராப்பில் இருக்கிற கர்டைன்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம். இந்த சென்டரில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே ரோஸ் கோல்டு கலரில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம பர்த்டே தீம்க்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபில்டாகவும் இருக்கும், கிராண்ட் லுக்காகவும் தெரியும். ஸோ நம்ம கேக் கட் பண்ணும்போது பேக்ட்ராப் வந்து அழகாக தெரியும். அந்த சென்டர் யூனிகார்ன் பீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு சார்ட் பேப்பர் தான். ஸோ வீட்லேயே கூட நம்ம இந்த மாதிரி கட்டிங் பண்ணிவிட்டு பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிம்பாம் பால். இந்த பிம்பாம் பால் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். டாலர் ட்ரீல வந்து கிஃப்ட் பாக்ஸுக்கு மேலே போடுற டிஷ்யூ பேப்பர்ஸ் கிடைக்கும். நம்ம தீம்க்கு தகுந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பர்ஸ் வாங்கி அதுலேயே இந்த பிம்பாம் பால் பண்ணிக்க முடியும். இந்த பிம்பாம் பால்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கிற கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஹேங்கிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். வால்லையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு கிஃப்ட் பாக்ஸஸ் மேலே அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணோம். இதுவும் வந்து நல்ல கிராண்ட் லுக்கை கொடுக்கும். நம்ம தீமுக்கு தகுந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் இந்த பிம்பாம் பால் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் வந்து வால்ஸ் ஃபில் பண்ணணும். பேக்ட்ராப்க்கு அப்புறமா வந்து ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் வந்து எம்டி வால்ஸ் இருந்ததுன்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்லா இருக்காது. ஸோ எம்டி வால்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருப்போம். நம்ம கிட்ஸோட பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் அவங்க பிறந்ததுலேருந்து மந்த்லி ஏதாவது பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம்னா அதையெல்லாம் வந்து வால் பூரா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ஸுக்காக பர்த்டே ப்ரெசன்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்போம். அதை எல்லாமே வந்து நம்ம கீழே வச்சு நம்ம அந்த வாலை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும்.
நாங்க வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருந்தோம்னா, வீட்ல இருக்கிற யூனிகார்ன் டால்ஸ் எல்லாம் இருக்கும். அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எம்ப்டி பாக்ஸஸ் வாங்கி, அந்த எம்ப்டி பாக்ஸஸ்ல வந்து அந்த ஸ்டென்சில்ஸால கட் பண்ண லெட்டர்ஸ்ல வந்து தன்வி, ஏவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணி கார்னரை வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் வச்சு ஃபில் பண்ணோம்னா அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா லுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிக்சர்ஸ் நான் வந்து எவ்ரி மந்த் வந்து தன்வியும் ஏவாவையும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா வந்து பிக்சர்ஸ் எடுத்திருந்தேன். அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து வால்ஸ்ல ஸ்டிக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேபி ஷவர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நிறைய பிரெக்னன்சி ரிலேட்டடா இருக்கிற பிக்சர்ஸும் வந்து வால்ல ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுவும் வந்து நல்ல லுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாலர் ட்ரீல வந்து யூனிகார்ன் தீம்க்கு தகுந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிடைக்கும், குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ். அதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோ பிக்சர்ஸ்க்கு நடுவில் ஸ்டிக் பண்ணிட்டு டாலர் ட்ரீலேயே வந்து லேஸ் டேப் கிடைக்கும். அதை வாங்கி வாலில் ஸ்டிக் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவோ வந்து வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேபிள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கப் கேக் ஸ்டாண்டு. அது வந்து ஜஸ்ட் பேப்பர் கப் கேக் ஸ்டாண்டு தான். அதுக்கப்புறம் வந்து கேக் ஹோல்ட்ரு, அதுக்கப்புறம் உட்டன் பீசஸ்ஸு, யூனிகார்ன் ஷேப்பில் இருக்கிற உட்டன் பீசஸ். இது வந்து டாலர் ட்ரீயில் வாங்கினது. அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்கிற ஃப்ளவர் வேஸு, கேண்டில் ஹோல்ட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வந்து டேபிளில் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். கிளாஸ் ஜார்ஸு, அதுக்கப்புறம் வந்து டாலர் ட்ரீல வந்து குட்டி குட்டியாக நம்ம பர்த்டே தீமுக்கு வந்து நிறைய திங்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜம்போ யூனிகார்ன் ப்ளஷ் டாய் இருக்குது. அதை வந்து நாங்கள் டேபிள் கீழே வச்சுட்டோம். நம்ம வந்து டேபிளை எம்டியாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்கர்ட் போட்டால் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் டேபிளில் வந்து கப் கேக் ஹோல்டர் வச்சு அதில் வந்து நம்ம தீமுக்கு தகுந்த மாதிரி கப் கேக்ஸ் வச்சுருக்கோம். இந்த கப் கேக்ஸ் மேலே வந்து யூனிகார்ன் கப் கேக் டாப்பர் ஸ்டிக்ஸ் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டாலர் ட்ரீல வந்து உட்டன் ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ஷேப்ஸில் இருக்கும். நாங்கள் யூனிகார்ன் ஷேப்பில் இருக்கிற உட்டன் ஸ்டாண்டு வாங்கி ஆல்ரெடி கிளிட்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் யூனிகார்ன் ஷேப்பில். அது உட்டன் ஸ்டாண்டில் ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ ஹோல்டர் வந்து யூனிகார்ன் ஷேப்பில் வந்து ஹாபி லாபியில் கிடச்சிது. இந்த மாதிரி நிறைய ஷேப் ஃபோட்டோ ஹோல்டர் இருக்கும். அதில் வந்து தன்வியோட ஃபோட்டோ ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து ஏவாவோட ஃபோட்டோவும் வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து நாங்கள் யூனிகார்ன் ஷேப்லேயே வந்து சாம்ஸ் கிளப்பில் கிடச்சிது. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம கலர் வேணாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருந்தது. ஸோ கேக் வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து கேக் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேண்டில் லைட் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேக் ஸ்டாண்டில் வந்து கூக்கீஸ் வச்சு நடுவில் வந்து யூனிகார்ன், ஒரு மாமி யூனிகார்ன், பேபி யூனிகார்ன் இருக்க மாதிரி டாலர் ட்ரீல வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் வேஸ், அதுக்கப்புறம் வந்து ஜார்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து மேக்கரோன்ஸ், அதுக்கப்புறம் கேண்டீஸ், கம்மீஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சு அதுலேயும் வந்து டாப்பர் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து லாலிபாப்ஸ் வந்து சீரியல் போட்ட கிளாஸில் வந்து லாலிபாப்ஸ் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சீரியல்ஸ், மார்ஷ்மெலோஸ் எல்லாம் வந்து ஒரு ஜார்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸில் வந்து பிங்க் கலரில் இருக்கிற பீட்ஸ் வந்து ஃபில் பண்ணி யூனிகார்ன் தீம்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ், ஃபேக் ஃப்ளவர்ஸ் வாங்கி ஒரு வேஸில் வச்சுருந்தோம். இது எல்லாமே வைக்கிறதுக்கு முன்னாடி டேபிள் கவர் போட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டி கிளிட்டர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ வந்து டேபிள் நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கும் போது டேபிள் வந்து ரொம்ப லுக்காக கிராண்டாக தெரியும். அதுக்கப்புறம் சீலிங் டெக்கர் பண்ணுறதுக்காக ஸ்வில்ஸ் டேப்ஸு, டாலர் ட்ரீலேருந்து ஸ்வில் டேப்ஸ் வாங்கி நாங்களே ஸ்வில்லாக எல்லா கலரும் வந்து ஸ்வில் பண்ணிவிட்டு மேலே வந்து பலூன்ஸு டைரெக்டாக சீலிங்லேயே வந்து நம்ம பலூன்ஸ் வந்து ட்ராப் மாதிரி தொங்க விடலாம். நாங்கள் வந்து அப்படி ஹேங் பண்ணாமல்
த்ரெட்டு வந்து போட்டு ஹேங் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்கள் சீலிங் வந்து ரொம்ப பெருசாக இருந்தனால யூஸ்வலாக வந்து ஹீலியம் பலூன்ஸ் வைக்க முடியலன்னா நம்ம வந்து சீலிங்கில் வந்து ட்ராப் ஷேப்பில் வந்து பலூன்ஸ் ஹேங் பண்ணி விட்டோம்னா அதுவும் வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பில்லர்ஸு நம்ம பேக்ட்ராப் ஸ்டேஜ் வச்சதுக்கப்புறம் டேபிளுக்கு முன்னாடி 2 சைடும் வந்து பில்லர்ஸ் மாதிரி வச்சோன்னா அதுவும் வந்து நல்லா கிராண்ட் லுக்கு தரும். நாங்கள் வந்து பலூன்ஸ்லேயே வந்து பில்லர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இன்ஃப்ளாட்டபிள் பலூன் வச்சுட்டோம் யூனிகார்ன் ஷேப்பில். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பில்லர்ஸ் மாதிரி வைக்கும்போது அதுவும் வந்து நல்ல லுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வாலை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வந்து ஃபேரி லைட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கேன்வாஸில் வந்து யூனிகார்ன் தீமில் வந்து பிரிண்ட் எடுத்துட்டு அதில் வந்து அந்த பீட் ஸ்டிக்கர் டாலர் ட்ரீல வாங்கினதை வச்சு டெக்கரேட் பண்ணி கிளிட்டர் பென்னை வச்சு ஹைலைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து யூனிகார்ன் வால் டெக்கல்ஸ் போட்டுட்டு ஃபியூ கிஃப்ட் பேக்ஸை வச்சுட்டு ஹீலியம் பலூன் வந்து பர்த்டே ஷேப்பில் யூனிகார்ன் ஷேப்பில் இருக்கிற ஹீலியம் பலூன்ஸ் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாம் பால்ஸும் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ தட் வந்து வால்ஸும் வந்து ஃபில்டாக தெரியும், நல்ல ஓவராலாக வந்து நல்ல கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸு தன்வி ஏவா 2 பேருக்குமே யூனிகார்ன் டிசைன்லேயே வந்து ட்ரெஸ்ஸும் கிடச்சிது. அம்மா எல்லாரும் நினைக்கலாம் ஏவாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே தானே செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் தன்விக்கும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்னு. ஆக்சுவலாக வந்து 2 பேர் பர்த்டேலேயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்து 2 பேரோட கன்செப்ஷன் டேட்டும் சேம் தான், சேம் டியூ டேட்டும் கூட. ஏவா குட்டி வந்து 1 வீக் முன்னாடியே பிறந்துட்டாங்க, தன்வி குட்டி வந்து 1 வீக் லேட்டாக பிறந்தாங்க டியூ டேட்லேருந்து. ஸோ 2 பேருக்குமே வந்து 2 வீக்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. அதனால் வந்து எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து காமன் அந்த டியூ டேட்லேயே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃப்ளோர்ஸ் ஃபுல்லாக கிஃப்ட் டிஷ்யூ பேப்பர்ஸே கட் பண்ணி போட்டு அங்கங்கே பலூன்ஸ் போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஃப்ளோர்ஸும் ஃபில்டாக இருக்கும். பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து பலூன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் யூஸ் பண்ணியே வந்து நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். கிட்ஸை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு மெர்மைட் தீம் மாதிரி க்ரியேட் பண்ணி கிட்ஸை வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இப்போ தன்வியோட ஃபஸ்ட்டு பர்த்டே பீகாக் தீம் டெக்கரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். வீட்டு வாசலில் வந்து அழகாக பீகாக் கோலம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வழி பூரா வந்து பலூன் பில்லர் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டோட மெயின் டோர் என்ட்ரன்ஸில் வந்து பலூன் ஆர்ச் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பேக்ட்ராப் வந்து சிம்பிளாக வந்து பீகாக் கலர்ஸில் வந்து கர்டைன்ஸ் யூஸ் பண்ணி டை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சீலிங் ஃபுல்லாக வந்து ஹீலியம் பலூன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அகெயின் வால் பூரா வந்து தன்வியோட பிக்சர்ஸு ஹேங் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து கார்னரில் வந்து தன்வி பேர் போட்ட கிஃப்ட் பாக்ஸஸ் வச்சுருந்தோம். தன்விக்கும் வந்து பீகாக் தீம்லேயே வந்து பீகாக் ட்ரெஸ்ஸும் டிசைன் பண்ணி வாங்கியிருந்தோம். கேக்கும் வந்து பீகாக் ஷேப்லேயே பண்ணியிருந்தோம். அந்த ஷேப்லேயே வந்து தன்வி கார்த்தின்னு சொல்லிட்டு க்யூப்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க. பர்த்டே கேண்டில் கூட வந்து பீகாக் கலர்லேயே வந்து வச்சுருந்தோம். டேபிளில் வந்து பீகாக் கலரில் இருக்கிற கேண்டீஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லாலிபாப்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இருந்த கேப்ஸ் எல்லாம் பிம்பாம் பால்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு பீகாக் வால் டெக்கல் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வால்ஸ் நடுவில் பிக்சர்ஸ் நடுவில்லாம் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் வச்சுருந்தோம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் வந்து பீகாக் பிளேட்ஸு தான் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ, பாய்.